அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2024ஆம் வருடம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை ஒரு 140 நாட்களுக்கு சனி பகவான் வக்கரகதியில் 3 நட்சத்திர பாகை பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். இந்த ஆண்டு கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கெலாம் பின்னோக்கி வரமாட்டார். கும்பராசியிலேயே 3 நட்சத்திர பாகை பின்னோக்கி வருகிறார். தற்போது வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியில் சனி பகவான் வர்க்கோத்தம நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். நவாம்ச கட்டத்தில் கும்பத்திலிருந்து மகரம் தனுசு வரை பின்னோக்கி நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். இந்த 4.5 மாத காலம் தமிழ் வருடப்படி ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வரை இந்த 4.5 மாத காலம் கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சியால் வக்கரச்சனியின் உக்கர பார்வையால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. சந்திர பகவானுடைய 2வது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். கன்னி ராசியில் முழு நட்சத்திரமாக 4 பாதங்களும் அமர்ந்திருக்கிறது. இந்த அஸ்த நட்சத்திரம் தேவகணம் கொண்ட நட்சத்திரம். காலபுருஷனுக்கு 6வது வீடு கன்னி ராசி. பெரும்பாலும் புதன் திசை யாருக்கு வந்தாலும் அந்த புதன் திசையில் 17 ஆண்டு காலம் முடியுங்காட்டியும் கை கால் நடுக்கம், நரம்பு தளர்ச்சி, பேச்சில் குளறுபடி, எண்ணற்ற நோய் தொந்தரவுகளை இந்த புதன் திசை முடியுங்காட்டியும் கொடுத்துவிடும். அது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி. கன்னி ராசியில் புதன் ஆட்சி உச்சம் பெறுகிறார். புதனுக்கு மூல திரிகோண வீடு. கன்னி ராசியை பார்த்திங்கன்னா அறிவாளிகள், புத்திசாலிகள், புத்தி கூர்மை உடையவர்கள், திறமசாலிகள் அப்படின்னு பெருமைக்கு வேணால் சொல்லலாம். பெருமைக்கு எருமை மேய்க்கிறான் அப்படின்னு கிராமப்புறங்களில் பழமொழி சொல்வார்கள். பெரும்பாலும் தானும் குழம்பி மற்றவர்களையும் குழப்புவதில் முதன்மையான ராசி லக்னம் கன்னி. கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்கள், நீங்கள் செய்கிற தவறை யாராவது சுட்டி காட்டினால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். மற்றவர்களை குறை சொல்வது, கோபப்படுவது, நெருப்பில் தண்ணி எடுத்து ஊற்றினா பொறுன்னு சத்தம் வரும். அது மாதிரி ஒரு குணாதிசயங்களில் இருக்கக்கூடியவர்கள் அஸ்த நட்சத்திர அன்பர்கள். கோச்சாரத்திலே 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது ஒரு மனிதன் சுய சம்பாத்தியத்தில் வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது இப்போது கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு முதல் சுற்று பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, 2வது 3வது சுற்று பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு 20 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 6ஆம் வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். இன்னொரு 2 வருட காலம் கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி 6வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். பெரும்பாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். பகை, நோய், கடன், விரோதம், எதிரிகள் தொந்தரவுகள் நீங்கும். வேலை, நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்கள் பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு, ப்ரமோஷன், புகழ், கீர்த்தி உண்டு. தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம். ஏற்றுமதி, இறக்குமதி, வெளியூர், வெளியிடம், வெளிநாடு, இப்படி பிஸ்னஸ் கடல் கடந்து செய்யக்கூடிய வாய்ப்புகளை 6வது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்துவார். எல்லாத்துக்கும் சுய ஜாதகம் நல்லா இருக்கணும். சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரம் அடைந்திருந்தார் என்றால் 4.5 மாத காலம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவு யோகம், அதிர்ஷ்டம் உண்டு. சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரம் அடையாமல் பாவிகளுடன் சேர்ந்து கெட்டு விட்டார் என்றால், சனி பகவான் கெடுகிறார் என்றால்
செவ்வாயுடன் கூட்டணி சேரும்போது, செவ்வாய் பார்வையில் அமரும்போது சனி பகவானை கெட்டு விடுவார். சனி பகவானுடைய உக்கரத்தன்மை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள் பகை வரும். பங்காளி, சித்தப்பன், பெரியப்பன், மாமன், மச்சான்களுடன் பகை வரும். நிலபுல சொத்துக்களில் வழக்கு வில்லங்க, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் வரும். வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடம் பகை விரோதம் வரும். நோய் நொடி தொந்தரவு, உடலில் நோய் நொடி தொந்தரவு இருக்கும். வேலை செஞ்சாலும் தொழில் செய்தாலும் நல்லா வருமானம் சம்பாதிக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு தொந்தரவு சனிச்செவ்வாய் சுய ஜாதகத்தில் கூட்டணி சேர்ந்தவர்களுக்கு இருக்கும். மற்றபடி சனி பகவான் வக்கரகதியில் செவ்வாயுடன் கூட்டணி சேராமல் ராசி கட்டத்தில் தனியாகவோ அல்லது மற்ற கிரகங்களுடன் சேர்ந்திருக்கும்போது சனி பகவானுடைய பலன்கள் மாறுபடும். கன்னி ராசிக்கு 6வது வீட்டிலிருந்து 5வது வீடு சனி பகவான் வருவது போல், பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு சனி பகவான் வருவது போல், இதுவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுலேயுமே ஒரு நம்பிக்கை இருக்காது. எங்கே போய் முன்னேற்றம் வரப்போகுது, எதுலேயுமே ஒரு பற்றற்ற நிலையே கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு காணப்படும். அது ஏன் அப்படின்னா, ஜென்ம ராசியிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஜென்ம ராசியிலே கேது வரும்போது ஞானத்தை கொடுப்பார், பற்றற்ற நிலையை கொடுப்பார். பணங்காசு என்ன, வீடு என்ன, நிலபுல சொத்துக்கள் என்ன, ஒரு மனிதனுக்கு நிம்மதி தான் முக்கியம் அப்படின்னு அஸ்த நட்சத்திரக்காரர்கள் புரிந்து கொள்வீர்கள். அந்த புரிதல் தன்மையை ஜென்ம ராசியில் வரக்கூடிய கேது பகவான் ஏற்படுத்துவார். 6வது வீட்டிலே இருந்து 5வது வீடு வரக்கூடிய சனி பகவான் உங்கள் மகன், மகள், பிள்ளைகள் படிக்கும் வயதில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை விட்டு பிரிந்து வெளியூர், வெளியிடம், வெளிநாட்டில் தங்கி படிக்கக்கூடிய நிலை வரும். வேலை தொழில் செய்கிறார்கள் என்றால் உங்களை விட்டு பிரிந்து போய் வேறு இடத்துல தங்கி வேலை தொழில் செய்யக்கூடிய நிலை வரும். திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திரபாக்கியம் இல்லாத அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய 4½ மாத காலம் 140 நாட்கள் புத்திர பாக்கியம் உண்டு. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தை கொடுக்கிறார். தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காம போகலாம், அல்லது உங்கள் பேச்சை கேட்காம வண்டி வாகனங்களில் சென்று ஏதோ சிறு சிறு விபத்து, நோய் நொடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்கள் மகன், மகள், பிள்ளைகள் இப்போ வண்டி வேணும், புதுசாக வாங்கி கொடுங்க அப்படின்னா எதிர்வரக்கூடிய ஒரு 4½ மாத காலம் கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் இருப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் வழக்கு வில்லங்க, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய 4½ மாத காலம் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. சித்தப்பா, பெரியப்பா, பங்காளி, மாமன், மச்சான் இப்படி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா, பகை விரோதம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையும். வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை, சனி பகவான் பார்வை என்றாலே அது உக்கரமாக கோபமாக தான் இருக்கும். ஒரு ராசிக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி இப்படி சனி பகவான் தொந்தரவுகளில் வருகிறார் என்றால் அந்த ராசிக்காரர்கள், அந்த நட்சத்திரக்காரர்கள் யார் பேச்சையுமே கேட்க மாட்டாங்க. கன்னி ராசிக்கு 5வது வீட்டிற்கும் 6வது வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி. அப்போ கன்னி ராசி அஸ்த நட்சத்திரக்காரர்களுடைய குணாதிசயம் கொஞ்சம் கோபத்துடன் காரசாரமாக தான் இருக்கும். ஏன்னா சனி பகவான் என்றாலே மந்தம், ஒரு ராசியை 2½ ஆண்டு காலம் கடக்கக்கூடியவர். அதே மாதிரி தான் இவர்கள் மந்தமாக இருக்க மாட்டாங்க. போர்ஸாக தண்ணி எடுத்து நெருப்பை ஊற்றின மாதிரி பட்ட பட்டன்னு வேகமாக கோபமாக பேசக்கூடிய அமைப்பு இவர்களிடம் இருக்கும். வக்கர சனியின் 3வது பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. நோய் நொடி தொந்தரவுகள், கடன் காட்சி தொந்தரவுகள், கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திரும்ப வரும். நோய் நொடி தொந்தரவுகள் குறையும், கடன் காட்சி குறையும். அஷ்டமத்தை சனி பகவான் பார்வை செய்யும்போது வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை கொஞ்சம் தன்மையாக இருக்கும். பெரும்பாலும் அஷ்டம அவஸ்தை கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு குறையும். வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை
12வது வீட்டையும் லாபத்தையும் மாதிரி செய்கிறது. பெரும்பாலும் உங்களுக்கு விரைய செலவுகள் குறையும். வெளியூர் வெளிநாடு பயணம் ஏற்படும். மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவரிடம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும். நீங்கள் கொஞ்சம் தன்மையாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கடல் கடந்து அயல்நாடு சென்று லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை 2வது வீட்டிற்கும் 3வது வீட்டிற்கு விழுகிறது. உங்கள் பேச்சில் தன்மையாக இருந்தாலே போதும். எதிர்வரக்கூடிய 140 நாட்கள் கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்கள் சாதித்து கொள்ளலாம். வெட்டு வெடுக்குன்னு பட்டு படாத பேசுனீங்கன்னா பங்காளி மாமா மச்சான்களிடம் பகை விரோதம் வரும். அதனால் கொஞ்சம் தன்மையாக அனுசரித்து பொறுமையாக பேசுங்க. உங்கள் குடும்பத்துலேயும் சந்தோஷம் வரும். மற்றவர்களிடத்துலையும் பகை இல்லாமல் பார்த்துக்கலாம். தைரிய வீரஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்யும்போது தைரியமான காரியங்கள், தைரியமான முடிவுகள் கன்னிராசியே இருக்கலாம். அதிகார பலம் உண்டு. அதன் மூலம் லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு பாக்கியத்திலே குருபகன் அமர்ந்து 5ஆம் பார்வையால் கன்னிராசியை பார்வை செய்யும்போது குருபலன் இருக்கிறது. திருமண வயதில் உள்ளவர்கள் முதல் தாரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி, வரன் பார்த்தா வரன் உடனடியாக செட் ஆகும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வக்கர சனி பகவானுடைய காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.